இந்த வீடியோவில் நாம ஒரு கேபினெட் அன்பாக்சிங் தான் பார்க்க போகிறோம். ஸோ இது பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி கேபினெட். ஸோ இந்த கேபினெட்டில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க, ஸோ இதோட ப்ரைஸ் என்ன, எங்கேருந்து வாங்கினேன் எல்லாமே நான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ இது கொஞ்சம் ஒரு டிஃப்ரெண்டான ஒரு கேபினெட் தான். ஸோ இந்த வீடியோவில் நாம டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ இதுதான் இந்த கேபினெட் தலைகீழாக இருக்கு. ஸோ நீங்கள் கேபினெட் வாங்கினாலுமே இப்படி தான் வரப்போகுது. ஸோ இதை பார்த்ததுமே எல்லாரும் இதுதான் ஸ்பெஷல் நினைப்பீங்க. இங்கே ஏதோ மெஷ் பேனல் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இது ஸ்பெஷல் கிடையாது. இதை திருப்பினேன்னா இங்கே தான் இருக்குது ஸ்பெஷாலிட்டி. இது ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஃபிஷ் டேங்க் டைப்பான ஒரு கேபினெட். இங்கேயுமே டெம்பர் கிளாஸ் வரும், முன்னாடியுமே டெம்பர் கிளாஸ் வரும். ஸோ பார்க்குறதுக்கே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல. ஸோ எல்லாருமே பார்த்ததுமே ஃபர்ஸ்ட் லுக்கில் இது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவான கேபினெட் நினைக்கலாம். ஏன்னா 2 சைடு கிளாஸ் வருது, எக்கச்சக்கமான ஃபேன்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு நினைக்கலாம். ஆக்சுவலாக இதோட ப்ரைஸிங் 4500 rupees தான். சம்டைம்ஸ் உங்களால் 4500 கீழே கூட வாங்க முடியும். ஸோ இந்த கேபினெட்டோட மாடல் நேம் என்னன்னா COCO SPORTS STARK Z11. இப்போ லேட்டஸ்ட்டாக வந்த மாடல். உங்களால் இன்டர்நெட்லாம் பார்க்க முடியாது. COCO SPORTS வெப்சைட்டில் கூட இதை காணோம். ஸோ இந்த கேபினெட்டோட ஃபுல் டீட்டெயிலை இன்னைக்கு பார்ப்போம். ஸோ இந்த கேபினெட்டோட போர்ட்ஸை பற்றி பார்த்தோம்னா இங்கே டாப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு LED சுவிட்ச் கொடுத்துருக்காங்க. இது RGB லைட்டிங்கை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக. அப்புறமா இந்த பட்ஜெட்லையுமே டைப் சி கொடுத்துருக்காங்க. அப்புறமா USB 3 கொடுத்துருக்காங்க, ஹெட்ஃபோன் ஜாக், மைக்கோட போர்ட், அதுக்கப்புறமா USB 2 கொடுத்துருக்காங்க, ஒரு ரீஸ்டார்ட் பட்டன், அப்புறமா ஒரு பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட போர்ட்ஸை பற்றி பார்த்தோம்னா இவ்வளோ தான் கொடுத்துருக்காங்க. நம்ம லேட்டஸ்ட் ஜென்ரேஷனுக்கு தேவைப்படுற மாதிரி டைப் சி போர்ட்டோட USB 3 எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ தேவையான அளவுக்கு எல்லா போர்ட்டுமே இதில் இருக்கு. ஸோ அப்புறமா இந்த கேபினெட்டோட டஸ்ட் ஃபில்டர்ஸை பற்றி பார்த்தோம்னா டாப்பில் ஒரு டிஅட்டாச்சபிள் பண்ணுற ஒரு மேக்னெட்டிக்கில் ஒரு டஸ்ட் ஃபில்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ ரியரில் பார்த்தோம்னா ரியரில் அஸ் யூஷுவலாக இருக்கிற மாதிரி வென்ஸ் எல்லாம் இருக்குது. அண்ட் அதுக்கப்புறமா இங்கே பின்னாடி பார்த்தீங்கன்னா இது ஒரு கிரில் பேட்டர்னில் ஒரு கேப் கொடுத்துருக்காங்க ஏர் ஃப்ளோ உள்ளே போகிறதுக்காக. ஸோ அதுக்கப்புறமா இதுக்கு கீழே கண்டிப்பாக நீங்கள் பார்த்தே ஆகணும். ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஃபேன் இருக்குது. ஸோ நிறைய பேர் நினைப்பீங்க இதுக்கு கீழே கேப் இருக்காதுன்னு. நானுமே பட்ஜெட்டில் கேபினெட் கொடுத்தப்போ அப்படி தான் நினச்சேன், டம்மியாக தான் இருக்கும்னு. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கேயுமே ஒரு டஸ்ட் ஃபில்டர் கொடுத்துருக்காங்க. இது மேக்னெட் கிடையாது, ஆனால் இதை நம்மளால் டிஅட்டாச் பண்ண முடியும் க்ளீன் பண்ணுறதுக்காக. ஸோ அதுக்கப்புறமா பவர் சப்ளைக்குமே இங்கே கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபில்டர் கொடுத்துருக்காங்க. இதுவுமே டிஅட்டாச்சபிள், ஆனால் மேக்னெட் கிடையாது. இருந்தாலும் ஓகே தான், க்ளீன் பண்ணலாம். ஸோ இதுதான் இந்த கேபினெட்டோட டஸ்ட் ஃபில்டர்ஸ். தேவையான எல்லா இடத்துலையுமே கொடுத்துருக்காங்க. மற்ற இடங்கள்ல எல்லாமே ஏர் ஃப்ளோவுக்காக கிரில் பேட்டர்னுமே கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இந்த கேபினெட்டோட ஃபேன்ஸ் அப்புறமா கூலர் சப்போர்ட்டை பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த கேபினெட்ல மொத்தமாக ஆல்ரெடி 7 ஃபேன்ஸ் கொடுத்துருக்காங்க, 120 mm ஓடுது. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இங்கே PSU ஷவுடுக்கு மேலே 2 ஃபேன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு கீழேயுமே ஒரு ஃபேன் கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழே கிரில் பேட்டர்னுமே இருக்குது, நான் ஆல்ரெடி காட்டியிருந்தேன். ஸோ அப்புறமா முன்னாடி ஏர் ஃப்ளோ இண்டாக்குக்காக 3 ஃபேன்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க, இந்த பக்கத்தில் சைடில் வரும். ஸோ அதுக்கப்புறமா ரியரில் ஒரு எஸ்ஆஸ் ஃபேனுமே கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட ஏர் ஃப்ளோ எப்படி இருக்கும்னா இந்த 3 ஃபேன்லேருந்து உள்ளாடி ஏர் வரும். ஸோ அது இன்டாக்ட் தான் உள்ளாடி வர்றதுக்கு. ஸோ இங்கே கீழே இருக்க பாட்டமில் இருக்க 3 ஃபேன்ஸுமே இன்டாக்ட் தான். ஸோ அதுவுமே உள்ளாடி தான் வரும். இந்த ரியலில் இருக்க ஒரே ஒரு ஃபேன் மட்டும் தான் இதில் எக்ஸாஸ்டா பின்னாடி போயிட்டு இருக்கும். ஸோ மோஸ்ட்லி இன்டாக்ட் ஃபேன்ஸ் இந்த ஒன்று தான் எக்ஸாஸ்டா வெளியே போயிட்டு இருக்கு. ஸோ இதுக்கு மேலே உங்களுக்கு கூலர் பண்ணணும்னா இதில் இன்னுமே ஒரு 360 mm ஏஓ டாப்பில் மவுண்ட் பண்ண முடியும். அது ஒரு நல்ல விஷயம். ஏன்னா மோஸ்ட்லி இந்த பட்ஜெட்டில் எல்லாமே 240 mm ஏஓ தான் டாப்பில் மவுண்ட் பண்ண முடியும். ஆனால் இதில் 360 mm டாப்பில் நம்மளால் மவுண்ட் பண்ண முடியும். அண்ட் இதில் ஏர் கூலருக்குமே 160 mm வரைக்குமே ஹைட் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் ஒரு பெரிய ஏர் கூலர் இருந்தால் கூட இதில் கண்டிப்பாக இன்ஸ்டால் பண்ணலாம். நம்மளோட AK620 அந்த மாதிரி ஏர் கூலர்ஸை கூட இதில் யூஸ் பண்ண முடியும். 360 mm ஏஓவுமே யூஸ் பண்ணலாம். ஸோ கூலர் சப்போர்ட்டுக்கு எந்த ஒரு குறையுமே கிடையாது. இன்பில்டாகவே 7 ஃபேன்ஸுமே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 7 ஃபேன்ஸுமே ARGB ஃபேன்ஸ் தான், நம்மளால கண்ட்ரோலுமே பண்ண முடியும். உங்கள் மதர் போர்டில் சப்போர்ட் இல்லாட்டி கூட இங்கே ஒரு டாப்பில் ஒரு பட்டன்மே கொடுத்துருக்காங்க, LED பட்டன். ஸோ அது வழியாக கூட கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ அப்புறமா இதோட டெம்பர் கிளாஸோட குவாலிட்டியை பற்றி பார்த்தீங்கன்னா ஸோ இங்கே சைடில் ஒரு டெம்பர் கிளாஸ் கொடுத்துருக்காங்க. முன்னாடியுமே ஒரு நார்மலான கிளாஸ் தான். இது டெம்பர் கிளாஸ் கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்குது. ஸோ இது நம்மளால் டிஅட்டாச் பண்ண முடியும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இது ஸ்க்ரூ ஆப்ரேஷன் கிடையாது, ப்ளக் அண்ட் ப்ளே மாதிரி தான். ஸோ இங்கே இந்த பின்னில் தான் அது அட்டாச் ஆகிருக்கும். ஸோ சைடு கிளாஸுக்கு அப்புறமா முன்னாடியுமே ஒரு கிளாஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட ஒரு ஃபிஷ் டேங்க் டைப்பில் வரும் இந்த கேபினெட்டோட கிளாஸஸ் எல்லாமே. ஸோ இந்த கிளாஸோட குவாலிட்டி பற்றி கேட்டிங்கன்னா இது ஆவரேஜான குவாலிட்டி தான், ரொம்ப பெஸ்ட்லாம் கிடையாது. ஏன்னா உங்களுக்கு 7 ஃபேன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ப்ரைஸில் கொடுக்கணும்னா கண்டிப்பாக ஏதாவது ஒரு இடத்துல காம்ப்ரமைஸ் பண்ணி தான் ஆகணும். ஸோ இந்த டெம்பர் கிளாஸ் அட்டாச் பண்ணுறதுமே ஸ்க்ரூ ஆப்ரேஷன் கிடையாது, ஒன் ஹேண்ட் ஆப்ரேஷன்லாம் கிடையாது.
இங்கே வச்சுட்டு இப்படி ப்ரெஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். டப்புன்னு ஒரு சவுண்டு கேட்டால் மட்டும்தான் இது அட்டாச் ஆகும். ஸோ இதுதான் இந்த கேபினட்டோட கிளாஸ் செட்டப். ஸோ இப்போ நாம இந்த கேபினட்டோட கேபிள் மேனேஜ்மெண்ட் ஸ்பேஸை பற்றி பார்க்கலாம். ஸோ கேபிள் மேனேஜ்மெண்ட் ஸ்பேஸ் வர இடத்துல தான் நமக்கு இந்த ஃபேனோட மெஷுமே இருக்குது. ஆனால் இங்கே நம்மளால் ஒன் ஹேண்ட் ஆப்ரேஷன் தான், நம்மளால் ஹேண்டை வச்சு இதை ஓப்பன் பண்ண முடியும். ஆனால் டெம்பர் கிளாஸை இந்த மாதிரி ஓப்பன் பண்ண முடியாது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் சைடு பேனல். சைடு பேனல் ரொம்ப சீப்பாகலாம் இல்லை, நீங்கள் ஒரு 2000 rupees வாங்குற கேபினட் மாதிரி இல்லை, கொஞ்சம் நல்ல குவாலிட்டியாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் கேபிள் மேனேஜ்மெண்ட் ஸ்பேஸ். ஸோ இங்கே கேபிள்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. ஸோ USB 3, அப்புறமா USB-Cயோட கேபிள், ஆடியோ போர்ட், USB 2 போர்ட், அப்புறமா ஃப்ரண்ட் பேனல் கனெக்ஷனோட கேபிள்ஸ், ஃபேன்ஸோட கேபிள்ஸ் எல்லாமே இங்கே தான் இருக்குது. ஸோ இங்கே ஸ்க்ரூஸையுமே அட்டாச் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இங்கே ஸ்க்ரூஸ் அப்புறமா கேபிள் டை கொடுத்துருக்காங்க. கேபிள் டை 5 கேபிள் டை தான் கொடுத்துருக்காங்க. ஸோ யூஸ்வலாக நிறைய கொடுப்பாங்க மேனுஃபேக்சரர்ஸ். அப்புறமா ஒரு யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப சிம்பிளாக இருக்குது, எதுவுமே இல்லை. ஸோ இது யாருமே பார்க்க போகிறதில்ல எப்படியும். ஸோ வேறு எதுவுமே கிடையாது. இங்கே ஹார்ட் டிஸ்க் இல்லைனா SSD மவுண்ட் பண்ணுறதுக்கு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு பின்னாடி இங்கே PSU ஸ்டவுடுமே இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஓப்பன் ஸ்பேஸில் தான் நம்ம PSU ஸ்டவுடு வைப்போம். ஸோ ஓப்பன் ஸ்பேஸ் கிடையாது. இங்கே டாப்பில் பார்த்தீங்கன்னா மெஷ் பேனலில் கொடுத்துருக்காங்க. இந்த பக்கம் க்ளோஸாக தான் வரும். ஸோ இங்கே PSU ஸ்டவுடு இருக்கும். ஸோ PSU ஸ்டவுடோட ஹெல்த் ஃப்ளோ எப்படி இருக்கும்னா, கீழே இருந்து இந்த மெஷ் பேனல்லேருந்து கீழே மெஷ் பேனல் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுலேருந்து இண்டாக் எடுத்து பின்னாடி வழியாக எஸ்வாஸ்டாக போகும். ஸோ இந்த மாதிரி தான் இந்த PSU ஸ்டோடுமே இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இந்த கேபினட்டோட நெகட்டிவ் பற்றி பார்த்தோம்னா, ஸோ கிட்டத்தட்ட இந்த கேபினட்டில் எந்த ஒரு பெரிய நெகட்டிவ்ஸுமே கிடையாது. இந்த அதாவது 4500 rupeesக்கு நல்ல வேல்யூ ஃபார் மணி கேபினட் தான். 7 ஃபேன்ஸுமே கொடுத்துருக்காங்க. ஸோ பில் குவாலிட்டி கூட அந்த அளவுக்கு மோசமாக இல்லை. கேபிள் மேனேஜ்மெண்ட் ஸ்பேஸ் கூட ஓரளவுக்கு டீசெண்டாக தான் இருக்குது. ஸோ ஒரே ஒரு நெகட்டிவ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த டெம்பர் கிளாஸை டீஅட்டாச் பண்ணுறது தான். ஸோ நம்ம எப்போவுமே இதை டீஅட்டாச் பண்ண விரும்ப மாட்டோம். ஏன்னா அந்த மாதிரி ஒரு மெக்கானிசமில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்க்ரூ டைப் கிடையாது, ப்ளக் அண்ட் ப்ளே மாதிரி தான். ஸோ இது அந்தளவுக்கு டீசெண்டாக இல்லை, ஒரு பிளாஸ்டிக்கில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அது உடஞ்சிச்சின்னா இந்த டெம்பர் கிளாஸை நம்மளால் அட்டாச் பண்ண முடியாது. ஸோ அது ஒன்று தான் நெகட்டிவ். அதை தவிர நல்லா தான் கொடுத்துருக்காங்க. ஸோ எந்த பிரச்சனையுமே இல்லை. ஸோ இந்த கேமெட்டா வாங்கணும்னா கண்டிப்பாக உங்களால் ஆன்லைனில் வாங்க முடியாது இப்போதைக்கு. ஏன்னா COCO ஸ்போர்ட்ஸோட வெப்சைட்டில் கூட இதை இன்னும் அவங்க லிஸ்ட் பண்ணல. ஸோ இப்போதைக்கு இந்த கேமெட்டா வாங்கணும்னா நான் இங்கே கொடுத்துருக்க இந்த நம்பரை நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். ஸோ அவர்கிட்ட இருந்து தான் நானுமே வாங்கியிருந்தேன். ஸோ உங்களுக்கு அவர் டேரெக்டாக வீட்டுக்கே ஷிப் பண்ணி கொடுத்துடுவாங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. கூடிய சீக்கிரமே இந்த கேமெட்டா யூஸ் பண்ணி ஒரு PCபிள் வீடியோமே வரப்போகுது. ஸோ அதை பார்க்கணும்னா என்னோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க.